ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி டப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் ட்ரிங்க் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது நம்ம வீட்லேயே சூப்பராக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். இதை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் சாப்பிட்டிங்கன்னா இம்யூனிட்டி நல்லா பூஸ்டப் ஆகும். இதுக்கு தேவையான பொருட்கள் வெறும் 5 பொருட்கள் தான். இஞ்சி, மஞ்சப்பொடி, பட்டை, மிளகு, அப்புறம் ஒரு எலுமிச்சப்பழம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இந்த ட்ரிங்கை ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஒரு சாஸ்பேன் எடுத்து 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி சூடாகிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். கூடவே ஒரு 1 இன்ச் இஞ்சி எடுத்து நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். துருவ முடியலன்னா பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் இடித்து போட்டாலும் ஓகே. இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது சூடாகிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே 1 டீஸ்பூன் மிளகு எடுத்து நல்லா இந்த மாதிரி இடித்து போட்டுக்கலாம். அப்படி உங்களுக்கு இடிக்க முடியலன்னா பெப்பர் பவுடர் உங்கள் வீட்டில் ரெடிமேடாக இருந்ததுன்னா அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் போகிறோம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அடித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃப்ளேவரும் இருக்கும். ஸோ இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் லைட்டாக கொதி வர ஆரம்பிக்குது. அடுத்தது ஒரு பட்டை 1 இன்ச் பீஸ் எடுத்து இடிச்சுக்கலாம். 1-2 இடிச்சா போகிறோம். அப்படி இல்லைன்னா சின்னமன் பவுடர் வீட்டில் இருந்ததுன்னா அது ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டால் போகிறோம். இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொதிச்சப்புறம் இறக்கிடலாம். ரொம்ப சுண்டணும்னு அவசியம் இல்லை. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு லியூக்வார்மாக இருக்கும்போதே லெமன் எடுத்து ஜூஸ் பிழிஞ்சு அதில் விட்டுக்கலாம். சின்ன லெமனாக இருந்தால் 1 ஃபுல் லெமன் எடுத்துக்கலாம். அப்படி பெருசாக இருந்ததுன்னா 1/2 போட்டால் போகிறோம். இது நம்ம ஆட் பண்ணியிருக்கிற சாமான்லாம் கொஞ்சம் உடம்புக்கு ரொம்ப ஹீட்டு. இந்த லெமன் பிழிஞ்சால் அது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணும் ஹீட்டை. மோரோவர் இந்த லெமன் உங்களுக்கு ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ இந்த ட்ரிங்க்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க சாமான்லாம் நல்லா காரமாக இருக்கும் இந்த ட்ரிங்க்கு. ஸோ 1 டேபிள் ஸ்பூன் ஹனி போட்டுக்கலாம். இந்த ஹனி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது இந்த ஹனியில். ஸோ இதை ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இம்யூனிட்டி நல்லா பூஸ்டப் ஆகும். அது இல்லைன்னா நீங்கள் பனங்கல்கண்டோ இல்லை வெல்லமோ கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வேண்டாம். அவ்வளோதான், நம்ம ட்ரிங்க்கு ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு ஒரு 1/4 டம்ளர் கொடுத்தா போகிறோம். பெரியவங்க நல்லா 1/2 டம்ளர் to 1 டம்ளர் வரைக்கும் கூட குடிக்கலாம். வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் போகிறோம். ரொம்ப ஹீட்டான பாடி இருக்கிறவங்க ஒன்ஸ் குடித்தாலே போகிறோம். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாத்திரம் சாப்பிட்டா போகாது. நல்ல ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இம்யூனிட்டி பூஸ்டப் ஆகும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.